ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பணியாரம் பார்க்க போகிறோம். நான் 2 வகையான பணியாரமும் செய்கிறேன். இனிப்பு பணியாரம், கார பணியாரம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் தான் பாதி பச்சரிசி பாதி புழுங்கரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இது வேணாலும், இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பாதி பாதி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 100 உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவு இருக்கும். இதில் ஒரு 100 உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம நல்லா பொங்கி வரணும். இது மாதிரி பொங்கி வரணும். அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ மாவை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காமே மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போது கார பணியாரத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் ஒரு மாவில். இதில் கொஞ்சம் நம்ம கலக்கிக்கலாம். அடுத்தது இனிப்பு பணியாரத்துக்கு வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் கலந்துக்கலாம். 1-2 வெல்லம் இருக்குது, அது கரைஞ்சிரும், நம்ம பயப்பட வேண்டாம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்க்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாகட்டு எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் சேர்க்கலாம். கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா. இதை முதல் தாளிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மாவில் எடுத்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பணியாரக்கல் வச்சாச்சு. நல்லா கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்க்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கார பணியாரத்துக்கு மாவு கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம சேர்க்கலாம். மீடியமாக தான் வைக்கணும் அடுப்பை. இதில் தேங்காய் கூட திருவி நம்ம சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. முதல் ஒரு சைடு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே கொடுக்கலாம். நைட்டுக்கு டின்னருக்கும் செய்யலாம். இது சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாகிடும் நம்மளுக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு சைடு. பணியாரம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கலாம். வெல்லம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றா ஊற்ற ஆரம்பிச்சிடலாம்.